ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுறேன். இப்ப நாங்க வந்து எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்க பெரிய பொண்ணுக்கு வந்து தங்க நகை எடுக்கிறதுக்கு தாங்க நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ, இப்ப தான் வந்து நெல் அறுத்த காசு வந்தது. நாங்க வந்து இவ்ளோ நாளா எங்க பொண்ணுக்கு வந்து தாலிக்கொடி வந்து நாங்க வந்து இன்னும் போடவே இல்ல. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால வந்து நாங்க வந்து தங்க நகை எடுக்கிறதுக்காக எங்க பொண்ணுக்காக சிம்பிளா ஒரு 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 4 ஆமா. ஒரு 4 பவுன்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. அதிகமாலாம் எங்களால வந்து எடுக்க முடியாது மக்களே. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து எங்கள்ட்ட சோர்ஸ் கிடையாது. ஸோ, அதனால தான் நாங்க வந்து ஒரு 4 பவுனுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதோட அது வந்து தோடு வேற கேட்டா, நாங்க வந்து பழைய நகைய வந்து ஒரு 2 பவுன் பழைய நகை நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்த பழைய நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அத வந்து ஒரு 2 பவுனுக்கு இருக்கு. 2 பவுனுக்கு தான் நாங்க வந்து இது பண்ணியிருக்கோம். கேஷ் வச்சிருக்கோம். ஸோ, அதனால பழைய நகை 2 பவுனு, புது நகை 2 பவுன் எடுத்து ஒண்ணா எடுத்து போட்டு நாங்க வந்து தாலி செயின் வந்து நாங்க வந்து வாங்க போறோம் மக்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நாள் கழிச்சு 1 வருஷமே கழிச்சு நாங்க வந்து இப்ப தான் நகையே போட போறோம். ஸோ, எங்களால முடிஞ்சது எங்க பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க வந்து ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் பேத்திக்கு 2 பவுனு, என் மகளுக்கு 5 பவுன் போட்டிருக்கோம். அடுத்து என் மருமகனுக்கு ஒரு 2 பவுன் போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள்லயே நான் வந்து நானும் எங்க மாமாவும் எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்க பெரிய மருமகனுக்கு நாங்க வந்து அத வந்து பண்ணி குடுத்துருவோம் மக்களே. அதனால தான் கெளம்பிட்டு இருக்கோம். சரி, அவங்க வூட்டு சைட்லருந்து ஆளுங்க வரணும் இல்லையா? மாப்பிள வூட்டு சைட்லருந்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அம் லேட் ஆயிருச்சு மக்களே. அதனால அவங்க வரணும். மொறப்படி வந்து அவங்க வரணும். அ அதனால தான் மக்களே வெயிட் பண்ணியிருந்தோம். இந்நேரம் ஆயிருச்சு. நாங்க போயிட்டு தாலி செயின் எடுத்துட்டு, உங்களுக்கு வந்து காட்டுறேன் மக்களே. நான் வந்து ஒண்ணுமே போட மாட்டேன் பாருங்க மக்களே. என்னோட ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து சன்ஸ்கிரீன் போடுவேன். மாய்ஸ்சரைசர் ஒண்ணு போடுவேன். மாய்ஸ்சரைசர் இல்ல. மாய்ஸ்சரைசர் கூட போட்டா அது ரொம்ப வழவழன்னு இருக்கும். அதனால ஒழுகும் வெயில்ல போனா. ஸோ வந்து சிரம் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா மாநிறம் தான். ரொம்ப ரொம்ப பிளாக்கும் கிடையாது, ரொம்ப ஒயிட்டும் கிடையாது. நான் வந்து மாநிறமா தான் இருப்பேன். ஸோ மாநிறத்துக்கு மேக்கப் போட்டா மட்டும் தான் மக்களே நல்லாருக்கும். ரொம்ப பியூர் ஃபுல் ஒயிட்டுக்கு வந்து மேக்கப் போட்டா வந்து ரொம்ப ஒரு மாரி சுண்ணாம்பு அடிச்ச மாரி இருக்கும். அதனால வந்து எப்பவும் கருப்பா இருக்க பெண்கள் வந்து அழகு அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட வந்து நெறைய பெண்கள் வந்து கருப்பா இருக்கவங்க வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்லாம் வந்து உங்களுக்கு வேணவே வேணாம். ஸோ கருப்பா இருக்கிறது உள்ளமும் வந்து தெளிவாக வச்சிருப்பாங்க. நல்ல மனசோட வச்சிருப்பாங்க. அழகு வெளி தோற்றமும் பார்த்தீங்கன்னா, நல்ல அழகோட இருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க நான் ஒரு சிம்பிள் மேக்கப் போடுறேன் பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நான் வந்து காஜல் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வெளியில ஏதாவது மூவி கீவி அப்படின்ட்டு ஏதாவது போனா மட்டும் தான் கீழ ஒரு லேயர் வந்து காஜல் வந்து யூஸ் பண்ணுவேன். வீட்ல இருக்கப்பலாம் ரொம்ப காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து அடிக்கடி முகம் கழுவுவோம், வேர்க்கும். அந்த வியர்வையால பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் ஆகும், மெர்ஜ் ஆகும். ஸோ அதனால வந்து கண்ணு பூரா வந்து அந்த மாரி ஆயிருங்கிறதுனால கண்ணு பூரா வந்து அந்த மாரி ஆயிருங்கிறதுனால, நான் வந்து மேக்ஸிமம் வந்து மேல மட்டும் தாங்க வைப்பேன். இங்க பாருங்க, மேல மட்டும் ஒரே ஒரு லேயர் போடுவேன். ஸோ நான் யூஸ் பண்றது சாதாரண ஒரு ரூ. 50 டாஸ்லர் ஐலைனர் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். இது நான் எப்பவுமே எதா இருந்தாலும் நான் வந்து பிராண்டடா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இந்த ஒரு பிராண்டு மட்டும் தான் எனக்கு செட் ஆகும். இல்லன்னா வேற பிராண்ட் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அது செட்டே ஆகாது. ஸோ இது கூட தீந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால லைட்டா மஸ்காரா போடுவேன். நான் சின்ன பிள்ளையில வந்து கண் இமைகள்லாம், கண் முடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க விளையாண்டு புடுங்கி, புடுங்கி விளையாண்டதுனால, எனக்கு வந்து இமைகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அங்க வந்து கண் இமைகள் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, அப்ப தெரியல. நம்ம அழகா இருக்கோம், இதெல்லாம் எடுத்தோம், இதெல்லாம் புடுங்கி, புடுங்கி விளையாண்டோம்னா, நம்மளுடைய அழகு குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க இருந்த ஒரு சந்தோஷமே வேற. சோத்துக்கே வழி இல்லாட்டி அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருப்போம். ஸோ, இப்படி மேல இருந்து .
ஐ ஷேடோங்கிறது நான் வெளியில கொஞ்சம் போறப்ப நான் ஒரு மேக்கப் நான் ப்ராப்பரா போடுற மேக்கப் நான் சொல்லி தரேன் மக்களே. எப்பவுமே வந்து ப்ராப்பரா மேக்கப் போடுங்க. பாருங்க நான் நெறைய ஃபங்ஷன் ஏதாவது பெரிய ஃபங்ஷனுக்கு போறதா இருந்தாலும் ப்ராப்பரா மேக்கப் போடுவேன். ப்ராப்பர் மேக்கப்னா அதுவும் வந்து சாதாரணமா தான் இருக்கும். ஆனா லைட் மேக்கப்பு ஆனா ஹெவியான அழகு குடுக்கும். ஸோ அத யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து இந்த பென்சில் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மக்களே. இந்த பென்சில் லிப் லைனர். மீசை வேற அதிகமா வந்துருச்சு மக்களே எனக்கு. அது வந்து ரேசர் மூலமா தான் எடுக்க முடியும். மீசையெல்லாம் வந்து சும்மாலாம் வெடுக்கு வெடுக்குன்னு சும்மா வந்து வெடுக்கு வெடுக்குன்லாம் வந்து புடுங்க முடியாது. அதனால அதெல்லாம் ரேசர் மூலியமா எப்பயாவது மந்த்லி ஒன்ஸு, 2 மந்த் ஒன்ஸ் மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசர் இங்க உள்ளார வந்து வேஸ்லின் போட்டு தான் நான் பண்ணுவேன். அந்த ரெனில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லிப்ஸ்டிக் இருக்கு. ஸோ அந்த லிப்ஸ்டிக்ல நான் எப்போதுமே இது இது போட்டாலுமே அது இது அந்த இது போடணும். வேஸ்லின் போட்டோம்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஸோ அத எனக்கு இப்ப எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. ஸோ இந்த ரெனி பிராண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் இன்னொரு பிராண்டு கலர்ஸ் அப்படிங்கிறதும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் கலர் அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பியூர் பிங்க் பியூர் பிங்க் இந்த கலர். ஸோ இங்க பாருங்க. இது வந்து பியூர் பிங்க் இந்த பிங்க்கு. ஸோ இந்த சாரீக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால வந்து செட் ஆகாது. நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம என்னைக்குமே வந்து லைட்டா வந்து லிப்ஸ்டிக் ஷேடு போட்டோம்னா நம்ம அழகா தெரியும். ஓவரா லிப்ஸ்டிக் போட்டோம் அப்டின்னா, லிப்ஸ்டிக் மட்டும் தாங்க தெரியும். நம்ம வந்து அழகாவே தெரியவே மாட்டோம். பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரே ஒரு துளுக்கூண்டு தான் மக்களே வச்சேன் பாருங்க மக்களே. துள்ளூண்டு தான் வச்சேன் பாருங்க. இப்போ வந்து கலர் வந்து கரெக்ட்டா ஆயிடுச்சா? ஸோ நான் இதில வந்து எல்லா கலர்ஸுமே வச்சிருக்கோம். சாரீக்கு தகுந்த எல்லா கலர்ஸுமே என்ட்ட லிப்ஸ்டிக் இருக்கு. என்னோட பொண்ணுங்க எல்லாமே எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஸோ எனக்கு மிஞ்சினது அந்த பிங்க் ஷேடெல்லாம் ஒண்ணு கூட காணோம். இது மட்டும் இருக்கு. ஸோ இன்னும் 4, 5 லைட் ஷேடெல்லாம் எல்லாமே நெறையா இருக்கு மக்களே. அவ்வளோதான் மக்களே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு குங்குமம் வைப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. மேல குங்குமம் வச்சுன்னா, இதான் என்னோட நார்மல் லுக்கு. இதான் என்னுடைய நார்மல் மேக்கப் இவ்வளோதான். வேற எதுவுமே நான் வந்து வியர் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் என்னோட மேக்கப்பு. ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் சாதனா மீடியா சேனல வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். நான் வந்து நகை கடைக்கு போயிட்டு வந்துர்றேன். ஓகே. பாய்.